இந்த சிலுவை பாதை இயேசு எப்படி பாடுகள் பட்டாரோ அதை அப்படியே தத்துரூபமாக நடித்து காட்ட நம் பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள். நிக்கிறவங்களாம் உள்ள வாங்க. இந்த கடைசியில் இங்கே இடம் இருக்குது. உங்களை தான் சொல்றேன், பின்னாடி நின்றுட்டு இருக்கிறீங்களே, இங்கே உள்ள வாங்க, இங்கே இடம் இருக்கு. இந்த சிலுவை பாதை ஆடியோவில் ஓடும், பிள்ளைகள் நடிப்பார்கள். எதை மையப்படுத்தி எழுதியிருக்கிறது என்றால், ஒரு மிஸ்டேக் என்ன, இறை அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணி 1940 வாழ்ந்தவள், படுத்த படுக்கையாக 17 வருடம் தம் வாழ்வை கழித்தவள். அவளுக்கு ஆண்டவருடைய விசேஷ அருளால் அவருடைய வாழ்வு முழுவதும் காட்சியாக காட்டப்பட்டது. அதை 10 தொகுதிகளாக அவள் எழுதி வைத்துள்ளார். அவள் எழுதி வைத்துள்ள அந்த விளக்கத்திலிருந்து அந்த வசனங்களும் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே எப்படி நடந்துச்சோ அப்படித்தான் இந்த சிலுவை பாதை இருக்கும். இதில் உள்ள டயலாக் எதுவுமே கற்பனை அல்ல, நிஜமாக பேசப்பட்டது. அதனால நீங்கள் ஒரு உள்ள உணர்வோடு பங்கு கொள்ள உங்களை அழைக்கிறேன். இதை நடித்து காட்ட இருக்கும் இந்த பிள்ளைகள் அனைவருக்கும், இதை வழிநடத்துகின்ற இளைஞர் அந்தோணி மற்றும் உதவி தந்தை அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். முதல்ல பாட்டு பாடுவாங்க, அது முடிஞ்சோன்னா ஒரு ஸ்தலம், அதுக்கப்புறம் பிரேயர். பாட்டு பாடுறப்ப எல்லாம் எழுந்து நிற்கணும். அந்த ஜெபம் முடிஞ்சோடனே உட்காரணும். புரியுதாங்க? எல்லாரும் நின்றுட்டு இருக்கக்கூடாது. நீங்களாம் பார்வையாளர்கள் அல்ல, எல்லாரும் இங்கே வர சொல்றதுக்கு தான் காரணம். வேடிக்கை பார்க்க வந்தீங்க, நீங்க பங்கெடுக்க வந்திருக்கிறீர்கள். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே உட்காருங்க. பெஞ்சு இருக்கும். Praise the Lord. 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 எங்கடா இருக்கு? முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவை மை ஆராதித்து வணங்கி பக்த நன்றி என்று சோத்திரம் செலுத்துகின்றோம். நீ எங்கிருந்து வந்தவன்? என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா? மேலிருந்து அருளப்படாதிருந்தால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆனால் என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன். மேலிருந்து தருபவர் யார்? உன் கடவுளா? எனக்கு பயமா இருக்கிறது.
குற்றவாளி அல்ல. நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி. சரி, இவன் சாக விரும்புகிறீர்கள், அப்படியே ஆகட்டும். ஆனால் இந்த நீதிமானின் ரத்தம் என் கையை கரைப்படுத்தாமல் இருக்கட்டும். இவன் ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். இவனை சிலுவையில் அறையும். இவன் சிலுவையில் அறையப்படுவானாக. காவலா, போ, சிலுவையை தயார்படுத்து. இறைவா, திறனிழந்து செவியில் விழும் அரைகுறை வார்த்தையை கேட்டு போலித்தனமான கலைகளுக்கும் பொய் பிரச்சாரங்களுக்கும் மீம்ஸுகளுக்கும் அடிமைப்பட்டு எங்கள் மனதில் பிறரை பற்றிய தவறான தீர்மானங்களை எழுதாமல் பிறருக்கு வாழ்வளிக்கும் தீர்ப்புகளை எழுதி எல்லோரையும் அன்பு செய்யும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானம். தொலைந்து போன என்னை தேடி அழைந்தீரே, சிலுவையான என்னை தோளில் சுமந்தீரே, தொலைந்து போன என்னை தேடி அழைந்தீரே, சிலுவையான என்னை தோளில் சுமந்தீரே, பாரவானே பாரவானே, அடிமையின் வடிவை ஏற்ற என் இயேசுவே. இரண்டாம் நிலை, சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோசனம் செலுத்துகின்றோம். இது உமக்கு நல்லது. நீர் தாகமாயிருக்க வேண்டுமே, வெளியே வெயிலாயிருக்கிறது, இடமும் தூரம். உன்னுடைய இரக்கத்திற்காக கடவுள் உமக்கு வெகுமதி தருவாராக. ஆனால் உன்னுடைய தேவைக்கு அது இல்லாமல் போக வேண்டாம். நான் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருக்கிறேன். நீர் எனக்கு அது இல்லாமல் போகாது. அப்படி இல்லாவிட்டாலும் கூட உம்மை தேற்றுவதற்காக இதை தாராளமாக செய்வேன். ஒருவாய் புற இனத்தாரை நீர் வெறுப்பதில்லை என்று காட்டும்படி குடியும். இன்னும் கொஞ்சம். இது தண்ணீரும் தேனும் தான். இது உமக்கு திடமளிக்கும். உம்மை பார்த்து எனக்கு இரக்கமாய் இருக்கிறது.
ஆசீர்வாதங்களால் உனக்கு வெகுமானம் அளிப்பாராக. இறைவா, சந்தேகம் என்ற சிலுவையை பிறர் மீது சுமத்த எண்ணி ஆண்டு கணக்கில் அதை நாங்களே சுமந்து கொண்டு தாங்க முடியவில்லையே என்று தவிக்கும் மனநிலையில் மாற்றம் பெற்று அறிவு தெளிவில் ஆழம் பெற அருள் தாரும் அப்பா. எங்கள் பேரு தயவாயிரம் சாமி, எங்கள் பேரு தயவாயிரம், மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. மன்னகம் படைத்தவரே, மண்ணில் விழுந்தீரே, கலந்து போகாமல் எழுந்து நடந்தீரே. மன்னகம் படைத்தவரே, மண்ணில் விழுந்தீரே, கலந்து போகாமல் எழுந்து நடந்தீரே. இயேசு மாபரணி, இயேசு மாபரணி, மூன்றாம் நிலை விழுகின்றது வல்லமை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோசனம் செலுத்துகின்றோம். சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். அவனை தள்ளி விடுங்கள், கீழே விடச் செய்யுங்கள். தேவதூஷணம் சொன்னவன் தூசியில் கிடக்கட்டும். ஜெபம். கீழே விழுந்த மனம். இறைவா, எதையும் கண்டுகொள்ளாத நிலை, வீண் பெருமை, இருமாப்பு,
இகழ்வாரை பொறுக்காத தன்மை இவைகளினின்று எழுந்து வாழவும், மனித மனங்களுக்கு மருந்திட முடியாவிட்டாலும் காயப்படுத்தாமல் இருந்து அன்பு செய்து வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசத்தின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அடைவார்களாக. நிலை கண்டு தவித்து திகைத்தாடும் நீச நிலை கொண்டு பயணம் தொடர்ந்தீரே. தாயின் நிலை கண்டு தவித்து திகைத்தாடும் நீச நிலை கொண்டு பயணம் தொடர்ந்தீரே. பாச திருமகனே, பாச திருமகனே, வடிமையின் வடிமையேற்ற இயேசுவே. நான்காம் நிலை தாயின் பார்வை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோத்திரம் செலுத்துகின்றோம். இல்லையம்மா, குற்றவாளியை சந்திக்க யாருக்கும் அனுமதி கிடையாது. காவலா, அந்த பெண்மணியை தடை செய்யாது. அவர் போகட்டும், விடு. ஜெபம். உலக மக்களின் மீட்புக்காக தன்னை முழுவதும் கையளித்த உமக்கு உறுதுணையாய் இருந்த தாயின் பார்வையால் நீர் ஆறுதல் பெற்றது போல் எம் பெற்றோரை பாதுகாக்கும் கடமை உணர்வை பெறவும், எமது கனவுகளையும் விருப்பத்தையும் பிடியாய் பிடித்துக் கொண்டு பிறரை நெசுக்கி பிழியாமல், எம் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாமல், உம்மை பற்றிய அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து பிறரன்பு பணி செய்ய வரும் தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. சிலுவை சுமந்திடவே உதவும் கரங்களை உமக்கு தந்தாரே. சீமோன் வழியிலே சிலுவை சுமந்திடவே உதவும் கரங்களை உமக்கு
உதவும் கரம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோசனம் செலுத்துகின்றோம். மனிதா, இங்கே வா. உன்னைத்தான். இங்கே வா. அந்த மனிதன் தெரிகிறதா? அந்த மனிதனால் இந்த பாரத்தோடு இதற்கு மேல் போக முடியாது. உனக்கு பலம் இருக்கிறது. அவனுக்கு பதிலாக நீ சிலுவையை மலை உச்சி வரையிலும் கொண்டு போ. என்னால் முடியாது. என் கழுதை அது அடங்காது. என் பையன்கள் அதை அடக்க முடியாது. உன் கழுதையும் பறிகொடுத்து தண்டனையாக 20 கசையடிகளும் வாங்க வேண்டுமா? சொன்னபடி செய். சீக்கிரமாக வீட்டுக்கு போங்கள். நான் உடனே வந்து விடுவேன் என்று சொல்லுங்கள். ஜெபம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மை தேடியவர் இன்னும் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். இறைவா, எங்களின் தேடல் பிறருக்கு வாழ்வை தருவதாகவும் வாழ்க்கையை உயர்த்துவதாகவும் உதவும் கரம் கொண்டதாகவும் இருக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. கண்ணுக்கு தெரியாத கடவுளின் வடிவம், கண்ணியின் கருணைக்கு துணியில் பதிந்தருவே. கண்ணுக்கு தெரியாத கடவுளின் வடிவம், கண்ணியின் கருணைக்கு துணியில் பதிந்தருவே. கண்ணீர் பரிசாக, கண்ணீர் பரிசாக அடிமையின் வடிவை ஏற்ற என் இயேசுவே. ஆறாம் நிலை. கருணையின் உருவம் பதிகிறது. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோசனம் செலுத்துகின்றோம்.
Susana. Nandri Veronica. ஜெபம். சிறு வயதில் கிறுக்கி வைக்கும் குழந்தையின் காதை நீங்கள் திருக வேண்டாம். அதில் ஒரு உருவம் புதைந்திருக்கலாம். இறைவா, ஊடகங்களில் சிக்கி சிதைந்து கிடக்கும் நாங்கள் எம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி காட்ட அருள் தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. மனித நிலை மாறி மீண்டும் தழுமாறி மண்ணில் விழுந்தீரே. மனித நிலை மாற மனித நிலை மாறி மீண்டும் தழுமாறி மண்ணில் விழுந்தீரே. மனித நிலை மாற மீட்பரே இறைவா, மீட்பரே இறைவா. அடிமையின் வடிவை ஏற்ற என் இயேசுவே. ஏழாம் நிலை. மீண்டும் அணைக்கிறது பூமி. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். மீண்டும் பூமி சுட்டது. மின்மினிகள் கூடி சூரியனை கட்டி இழுத்து பூமியில் தள்ளிவிட முடியுமா? அந்த அதிசயம் தான் அமைதியாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இறைவா, நாங்கள் நிலையற்றவைகளில் மனதை செலுத்துவதை விட நிலையானவைகளில் ஆர்வம் காணும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. வெள்ளத்திலே கலங்கும் பெண்களுக்காய் மௌனம் கலைந்தீரே. ஆறுதல் மொழி கூற கண்ணீர் வெள்ளத்திலே கலங்கும் பெண்களுக்காய் மௌனம் கலைந்தீரே. அன்பின் மன்னவனே, அன்பின் மன்னவனே, அடிமையின் வடிவை ஏற்ற என் இயேசுவே.
கண்ணீரில் உள்ள பெண்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோசனம் செலுத்துகின்றோம். சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நன்றி சுசானா, சாரா, மர்செல்லா, எலிசா, லிடியா, அண்ணா, வலேரியா, எருசலே மகளிரே, எனக்காக அழ வேண்டாம். உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் நகர மக்களின் பாவங்களுக்காக அழுங்கள். சுசானா, அதிக மகன்கள் இல்லாததற்காக கடவுளை போற்று. அது அவருடைய இரக்கம். எலிசபெத், கடவுளை கொலை செய்வோர் நடுவில் இருப்பதை விட அது மேலானது. தாய்மாரே, உங்கள் மகன்களுக்காக அழுங்கள். ஏனெனில் இந்நேரம் தண்டனை இல்லாமல் போகாது. மாசற்றவனுக்கே இப்படி என்றால், அப்போது நீங்கள் கருத்தாங்கியதற்காகவும் பாலூட்டியதற்காகவும் பல மகன்களை பெற்றதற்காகவும் அழுவீர்கள். அந்நாட்களின் தாய்மார்கள் அழுவார்கள். ஏனென்றால் நான் சொல்கிறேன், அப்போது அழிவுக்குள் முதலில் விழுகிறவன் கொடுத்து வைத்தவன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். வீடு திரும்புங்கள், எனக்காக மன்றாடுங்கள். ஓய்வா ஜோனத்தான், இவர்களை கூட்டிப்போ. ஜெபம். தரையில் துன்பப்படும் கதாபாத்திரங்களுக்காக கண்ணீர் வடிப்பவர்களாயிராமல், சக மனிதர்களுக்கு இழைக்கப்படும் சிறுமை கண்டு பொங்கும் சிந்தையை எங்கள் உள்ளங்களில் வளர வரம் தாரும் அப்பா. எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். கண்கள் சோர்ந்து விட, கால்கள் மண்டிட, மீண்டும் எழுந்தீரே, மண்ணில் முகம் புதைய, கரங்கள் சோர்ந்திட, கால்கள் மண்டிட, மீண்டும் எழுந்தீரே, மண்ணில் முகம் புதைய, கடவுளின் மகனே, கடவுளின் மகனே, அடிமையின் வடிவை ஏற்ற என் இயேசுவே. 9ஆம் நிலை. தேவ கோபுரம் மீண்டும் சாய்கிறது. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோசனம் செலுத்துகின்றோம். சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். போதனை அவன் தலைக்கேறி விட்டது. எப்படி ஆடுகிறான் பார். இல்லை இல்லை
லாசர் வீட்டு விருந்தின் மதுபானம் விருந்து நன்றாக இருந்ததா? எங்கள் விருந்தை இப்போது சுவைத்துப்பார். ஜெபம். தேவ கோபுரம் மீண்டும் தெருவில் சாய்ந்து கிடக்கிறது. இறைவா, சிறிய தோல்விகளுக்கும் மனமுடைந்து களைத்து போய் அதற்கு மருந்துகளை தேடாமல் உம்மில் நம்பிக்கை கொண்டு எழுந்து நடக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. மனிதனுக்கு ஆடை தந்தவரே, அதுக்கு பரிசாக மானம் இழந்தவரே, ஆதி மனிதனுக்கு ஆடை தந்தவரே, அதுக்கு பரிசாக மானம் இழந்தவரே, மாசில்லாதவரே, மாசில்லாதவரே, அடிமையின் வடிமையேற்ற என் இயேசுவே. 10ஆம் நிலை. ஆடைகள் அவிழ்க்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து சோசரம் செலுத்துகின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீயா கடவுளின் மகன்? நிச்சயமாக இல்லை, நீ சாத்தான். அவனாவது வல்லமையும் வலிமையும் உடையவனாய் இருக்கிறான். நீ கந்தைகளில் இருக்கிறாய். நீ வலிமையற்றவன். ஜெபம். வயல்வெளி மலர்களை அழகு செய்தவர் ஆடை இழந்து நிற்கிறார். இறைவா, அரை நிர்வாண படங்கள், கண்களை தின்னும் சுவரொட்டிகள், அரைக்குறை ஆடைகள் இவை அனைத்தும் எம் இமை கதவுகளை மூடவும் மானம் காக்கும் ஆடையில் அணிந்து உம் சாட்சிகளாய் வாழ வரம் தாரும் அப்பா. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக.
பச்சை மரம் தந்த பாம்பின் விஷத்தினையே பட்ட மரம் சாய்ந்து பரிகாரம் செய்தீரே பச்சை மரம் தந்த பாம்பின் விஷத்தினையே பட்ட மரம் சாய்ந்து பரிகாரம் செய்தீரே வழியும் மாணவரே வழியும் மாணவரே அடிமையில் வடிவையேற்ற என் இயேசுவே. 11ஆம் நிலை ஆணிகளின் முத்தம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியின் சோசரம் செலுத்துகின்றோம். இறைவா, எங்கள் கற்பனையான எண்ணங்களும் தீய எண்ணங்களும் தீய நாட்டங்களும் உணர்ச்சி கொந்தளிப்பும் கொண்டு பலரை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். என் சுயநலத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் வேறறுத்து வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. மரணம் ஜெயித்திடவே சாவை ஏற்றவரே, சாவின் வழியாக வாழ்வை தந்தவரே, மரணம் ஜெயித்திடவே சாவை ஏற்றவரே, சாவின் வழியாக வாழ்வை தந்தவரே, வாழ்வமான
வாழ்வமானவரே அடிமையின் வடிமையேற்ற என் இயேசுவே அடிமையின் வடிமையேற்ற என் இயேசுவே மரணம் ஜெயித்திடவே சாவை ஏற்றவரே சாவின் வழியாக வாழ்வை தந்தவரே மரணம் ஜெயித்திடவே சாவை ஏற்றவரே சாவின் வழியாக வாழ்வை தந்தவரே வாழ்வு மாணவரே வாழ்வு மாணவரே அடிமையின் வடிவையேற்ற என் இயேசுவே அடிமையின் வடிவையேற்ற என் இயேசுவே 12ஆம் நிலை அன்பின் பரிமாணம். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோசனம் செலுத்துகின்றோம். பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். உன்னோடு கடவுளுக்கு ஒன்றுமில்லை. பேய்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவை. இவன் கூப்பிடுகிற எலியா வந்து இவனை காப்பாற்றுவானா என்று பார்ப்போம். அவன் தொண்டையை கழுவிக்கொள்ள கொஞ்சம் காடி கொடுங்கள். குரலுக்கு நல்லது. எலியாவோ கடவுளோ இவனுக்கு யார் வேண்டும் என்று தெரியவில்லை. அவர்கள் தூரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கேட்க வேண்டுமானால் பெரிய சத்தம் தேவை. என் கண்ணீரில் ஒரு துளியை கூட அவருக்கு கொடுக்க முடியவில்லையே. சர்வேஸ்வரா, இப்படி எங்களை ஏன் கைவிடுகிறீர்கள்? என் மகனுக்காக ஒரு புதுமை என் ரத்தத்தால் அவருடைய தாகத்தை தணிக்கும்படி யார் என்னை தூக்கி விடுவார்கள்? என் மகனே, நான் இங்கே தான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறீர்கள்? உங்களை காண முடியவில்லையே. நீங்களும் என்னை கைவிடுகிறீர்களா அம்மா? இல்லை மகனே, உம்மை விட்டு நான் போக மாட்டேன். என் மகனே, என் அன்பு மகனே, உன் அம்மா இங்கே இருக்கிறேன். இங்கே தான் இருக்கிறேன். நீர் இருக்கிற இடத்திற்கு வர முடியவில்லையே என்றுதான் நான் வருத்தப்படுகிறேன். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தை, உமது கையில் என் ஆவியை படைக்கிறேன். ஜெபம்.
அவசர உலகில் கவனக்குறைவால் மயானம் நோக்கி பயணிக்கின்றோம். அன்பின் இறைவா, இளையோரின் அதிவேக பயணமும் நடத்தை பிறழ்வும் கல்லறை நோக்கிய பயணமாக மாறி வருகிறது. எங்கள் செயல்களில் வேகம் தணித்து விவேகம் கொண்டு உலகம், உடல் அழகைகளை போன்றவற்றை எதிர்த்து நின்று வாழவும், மரண வேளையில் எம் மீது இரக்கமாய் இருக்கவும் உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. சுமந்தவரே, என்னை சுமந்திடவே, இன்னுயிர் ஈந்தவரை இன்னும் சுமந்திடவே, அன்னை சுமந்தவரே, என்னை சுமந்திடவே, இன்னுயிர் ஈந்தவரை இன்னும் சுமந்திடவே, மரியின் இளவரசே, மரியின் இளவரசே, அடிமையின் வடிவை ஏற்ற என் இயேசுவே, அடிமையின் வடிவை ஏற்ற என் இயேசுவே, அன்னை சுமந்தவரே, என்னை சுமந்திடவே, இன்னுயிர் ஈந்தவரை இன்னும் சுமந்திடவே, அன்னை சுமந்தவரே, என்னை சுமந்திடவே, இன்னுயிர் ஈந்தவரை இன்னும் சுமந்திடவே, மரியின் இளவரசே, மரியின் இளவரசே, அடிமையின் வடிவை ஏற்ற என் இயேசுவே, அடிமையின் வடிவை ஏற்ற என் இயேசுவே. 13ஆம் நிலை. தாயின் உறவு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, என் மகனே, எங்கே உம்மை அடக்கம் செய்வேன்? திடம் கொள்ளும் அம்மா, என்னுடைய கல்லறை புது கல்லறை. அது ஒரு பெரிய மனிதருக்கு தகுதியானது. அதை நான் அவருக்கு கொடுக்கிறேன். என் நண்பர் நிக்கோதேமோஸ் பூசுவதற்கு வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே அங்கே போயிருக்கிறார். அதை அவர் காணிக்கையாக்க விரும்புகிறார். இதோ இருள் வரவிருக்கிறது. நாம் வேலையை தொடர்வோம். இன்று ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும் அம்மா.
ஜெபம். தன் ஒரே மகனை இழந்த தாய்க்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும்? வரலாறு படைக்க தம்மை தூண்டிய தாயை, உறவுகளை அகதிகளாக அடுத்தவரிடம் தத்து கொடுத்து விடாமல், டிவி, FM, மொபைல் என அலைகளோடு வாழாமல் அன்னையோடு வாழவும், தாயன்பை தலைமுறையோடு பகிர்ந்து கொள்ளவும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். மரணம் முடிவுமல்ல, விடியல் தூரமில்லை, வாழ்வின் வழியாகும் மரணம் ஆரம்பமே, மரணம் முடிவும் அல்ல, விடியல் தூரமில்லை, வாழ்வின் வழியாகும் மரணம் ஆரம்பமே. மரணம் முடிவும் அல்ல, விடியல் தூரமில்லை, வாழ்வின் வழியாகும் மரணம் ஆரம்பமே, மரணம் முடிவும் அல்ல, விடியல் தூரமில்லை, வாழ்வின் வழியாகும் மரணம் ஆரம்பமே. பதினான்காம் நிலை. மண்ணுக்குள் வைரம். திவ்ய இயேசுவை மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோசரம் செலுத்துகின்றோம். சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆ
ஜெபம். தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகிறார். மனித சக்தியை இழந்து தவிப்போரையும் ஆழ்ந்த கவலையையும் கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்களையும் மண்ணுக்குள் புதைத்து வைக்கவும் உலகமயமாதல் என்ற பொருளாதார பூதகத்தின் பெரும் பசிக்கு எங்களை உட்படுத்திக் கொள்ளாமல் வாழ வரம் தாரும் அப்பா. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். பொறுத்திருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும். முடிந்தது 3 ஆண்டு பயணம் சிலுவையோடு என்று நினைத்தார்கள். ஆனால் தொடர்ந்தது திருப்பாடுகளின் விடுதலை பயணம் சிலுவையோடு என்பதை மறந்தார்கள். தொடரும் இத்திருப்பாடுகளின் திருச்சடங்கு, இறைவார்த்தை வழிபாடு, திருசிலுவை ஆராதனை, திருவிருந்து என 3 பகுதிகளை கொண்டது. தன் திருப்பாடுகளின் இரத்தத்தால் நம் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திய நாளை நினைவிற்கொண்டு இறைவனின் பாடுகளுக்காகவும் நம் பாடுகளுக்காகவும் மன வருத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக இயேசு கெட்செமனேயில் முகங்குப்புற படுத்து கிடப்பதைப் போல அருட்பணியாளர் பீடம் முன்பாக முகங்குப்புற படுத்து கிடக்கப் போகிறார். அவரோடு இணைந்து நாம் ஆண்டவரின் திருப்பாடுகளில் பங்கேற்போம்.